டேய் ஜூஸ் ரெடி ஆடி. அதெல்லாம் எதுவும் வேணாமா, எல்லாம் நல்லபடியா முடியட்டும். உங்க வீட்ல விருந்தே சாப்பிடுறேன். புரியுது புரியுது. ஏட்ல எழுதாம கைய நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். தம்பி, என் மருமகளை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. தம்பி, நீங்க வரும்போது நான் ஏதோ முட்டாள்தனமா பேசியிருப்பேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ, எல்லாம் சூழ்நிலைதாம்மா. அதுக்கேத்த மாதிரி தானே மனுஷங்க எல்லாம் மாறுறாங்க. நான் அப்படி இல்லப்பா, என்னைக்குமே மாற மாட்டேன். ஆமா ஆமா, இப்போ பணம் ரெடின்னு சொல்றதுனால உட்காருங்கன்னு சொல்றா. அது இல்லைன்னு ஆயிட்டா வெளிய போங்கன்னு சொல்லுவா. அவ்வளவு நல்ல குணம். யோ, நீ பேசாம இரு. ஆமா. தம்பி, முதல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி முடிங்க. பணம் உங்க கைக்கு வரட்டும். நானே வந்து என் மருமகளை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு வரேன். சரியா தம்பி? சரிம்மா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும், கவலைப்படாதீங்கம்மா. எனக்கு என்னப்பா கவலை, உனக்கு தான்ப்பா கவலை. எவ்வளவு சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் உன் தங்கச்சி கல்யாணம். புரியுதுமா. நீ லேட் பண்ணிட்டா எல்லாருக்குமே மனசு கஷ்டம். இல்லனா கல்யாணம் நடந்துரும்னு உன் தங்கச்சியும் குழந்தைய கலைக்காம வயித்தை வளர்த்துக்குவா. அப்புறம் யாரு நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது, பெத்து எடுத்தே ஆகணும். என்ன அதுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மோகன் அப்பனா இருப்பான். இல்லனா அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்டிப்பா 10 நாள்ல கல்யாணம் நடந்துருமா, அதுக்கு நான் கேரண்டிமா. அப்ப நான் வரேம்மா. சரிப்பா, ஏதாவது சாப்பிடுனா வேணான்ட்ட, அதான்ப்பா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ பரவாயில்லம்மா, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண விருந்த எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாமா? சரிங்க, நான் வரேன். சரிப்பா. டேய் போடா மச்சான், அனுப்பிட்டு வரேன். வரேங்க. போயிட்டு வாங்க சார். ரொம்ப நன்றி சார். இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். என்ன மாப்ள, இது என்னோட கடமை. கூடிய சீக்கிரம் கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். ஏய், என்னடி இது? ஜூஸ்மா? நீதான் போட்டனா அப்படியே ஜூஸ் போடுறாலாம் ஜூஸ். அந்த பையன் நான் கேக்குற வரதட்சணைய குடுக்கற வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன். குடு. அப்பா, எங்க சார் வந்துருவார்ல? இப்போ வந்துருவாருப்பா. சார் வணக்கம் சார். என்னையா ராம் இங்க வந்து நிக்கிற? உங்களை பார்த்து ஒரு நல்ல நியூஸ் சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். என்ன பணத்தை ரெடி பண்ணிட்டியா? ஏன் சார், செம்மேடு இடத்துக்கு ஆள் பிடிச்சிட்டியான்னு கேட்க மாட்டீங்களா? யோ, அது உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும்யா, அதனால தான் நான் கேட்கல. சார், என்னோட நம்பிக்கை வீண் போகல. பார்ட்டியை பிடிச்சிட்டேன் சார். யோ, என்னையா சொல்ற? ஆமா சார், ஒரு பெரிய புள்ளி ஃபேக்டரி கட்ட இடம் தேடிட்டு இருக்காரு. அவரோட கான்டாக்ட் கிடைச்சது. அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸை காட்டினேன், பார்த்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். அது சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். சரியான ஆர்வ கோளாறியா நீ? இந்த மாதிரி நீ 100 பேர்ட்ட டாக்குமெண்ட்ஸ் காட்டினா 50 பேர் வந்து இடம் பார்ப்பான். அதுல 20 பேர் ரிப்ளை பண்ணுவான், 10 பேர் அட்வான்ஸ் தரேன்னு சொல்லுவான், அதுல 5 பேர் டைம் கேட்பான். எவனாவது ஒருத்தன் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வருவான். நீ என்னன்னா அந்த ஒருத்தனை நேரா பிடிச்ச மாதிரி இழிச்சிட்டு வந்து நிக்கிற? சார், அவர் ரொம்ப நம்பிக்கையானவர் சார். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவர். கண்டிப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். நாளைக்கு இடத்த பார்க்க போறோம் சார். யோ, உண்மையிலே உன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்குயா? ஆமா சார், என் கஷ்டம்லாம் தீர போகுது. உங்க கடனையும் அடைக்க போறேன் சார். சரி சரி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ என்னால விற்க முடியாம இருந்த இடத்த நீ விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்ட. கண்டிப்பா 10 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் சார். சூப்பர்யா. இந்த பாரு, இந்த டீலை நீ முடிச்சிட்டீன்னா நீ எனக்கு தர வேண்டிய கடன்ல பாதியை தள்ளுபடி பண்றேன், ஓகேவா? சார், அதெல்லாம் வேணாம் சார். நான் கை நீட்டி வாங்கினது உண்மை, அதை திருப்பி கொடுக்கறது தான் சார் நியாயம். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பறாம் சார். 10 நாள்ல உங்க கடன் அடைச்சிருவேன் சார். நீங்க என் வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இருக்காது சார். சரியா? சீக்கிரமே இந்த டீலை முடி. வரட்டுமா? சரி சார். வாயா. வாங்க சார்.
சக்தி ஆ? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. எதுக்கு ராம்? என்னோட வாழ்க்கையில நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக தான் ஸ்வீட். நீங்க சந்தோஷமா இருந்தாலே அதுவே எனக்கு போதும். அதுவும் உன்னால தான் சக்தி. நீ பேப்பர்ல அந்த நோட்டீஸை வச்சு கொடுத்தல, ம். அதை பார்த்து அந்த இடத்த வாங்குறதுக்காக ஒரு பார்ட்டி வந்திருக்கு. ஓ, வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு சக்தி. நான் இன்னைக்கு டாக்குமெண்ட்ஸ் காப்பியை கொடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு இடத்த கட்ட போறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் 2 நாள் ஆயிடும். பெரிய அமௌண்ட் கமிஷனா கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். வாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராம். லேண்ட வாங்குறவரு உங்களுக்கு தெரிஞ்சவரா? உனக்கும் உன் மூலமா எனக்கும் தெரிஞ்சவர். ம்? நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவில் புதுசா குடி வந்திருக்காருல, ஆமா. அவருதான். ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ என்ன பேப்பர் போட சொன்னல, ஆமா. அப்பதான் அவர் அறிமுகமானார். ஆச்சரியமா இருக்கு ராம். சில நல்ல விஷயங்கள்லாம் இப்படிதான் திடீர்னு நடக்கும். இதனால என் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. எப்பவும் சோகத்தை மட்டுமே சுமந்துட்டு இருக்கிற உங்க முகத்துல நான் இப்பதான் சிரிப்பையே பாக்குறேன். சக்தி, முதல்ல ரத்னாவோட கல்யாணத்தை முடிக்கணும். அதை வச்சு வீட்டில் ஏகப்பட்ட சண்டை. ரத்னா கூட ரொம்ப ஃபீல் பண்றா. இருக்காத பின்ன. பொண்ணுங்களுக்கு காதலுங்கிறதே பெரிய சுமை. அதுல வேற ரத்னா கர்ப்பமா இருக்கா. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பொம்பளைங்க எல்லாருமே வீக் ஆயிடுறோம். அந்த பையனை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே. எல்லாம் நல்லபடியா அமைஞ்சதுன்னு சந்தோஷப்படுங்க. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அவளுக்காக நான் வேண்டாத தெய்வமே இல்லை. எல்லா தெய்வங்களும் கண்ணு திறந்துட்டாங்க ராம். இனிமே உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்துக்கும் சரி எந்த சறுக்கலும் கிடையாது. என் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன் வீட்டுக்கு வரேன் சக்தி. மறுபடி வந்து உங்க வீட்டில் பொண்ணு கேட்குறேன். உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த தடையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பவே நான் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு உங்க அக்கா என்னை பத்தி ஏதோ கேட்டாங்களே. கேட்டா? என் வாழ்க்கை மேல அவளுக்கு ஒரு சின்ன பயம். தெரியும். அன்னைக்கு அவங்களோட முகமே சரியில்லை. நான் அவங்க கூட பழகிறது அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல. அப்போ பொண்ணு கேட்குறப்போ ஏதாவது மறுப்பு சொல்லுவாங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. ஒத்துப்பா. எத்தனை வருஷமா நீயும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. பாவம், உன்னை ரொம்ப காத்திருக்க வச்சுட்டேன். லவ் பண்றோன்னு பேரு தான். ஆனா இது வரைக்கும் நான் உனக்கு எந்த சந்தோஷத்தையும் தரல. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராம். உங்க குடும்பத்துல எல்லாரும் செட்டில் ஆயிட்டா அதுவே எனக்கு போதும். நம்ம கல்யாணம் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்? உங்களுக்காக தானே வாழ போறேன். ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. ஸ்வீட் சாப்பிடு. ம். இன்னொன்று எடுத்துக்கோ. ஆஹா, போதும்.
ஏய் நில்றா. ஏய் மனோ ஐயோ ஐயோ ஒண்ணு பண்ணாத மனோ ஐயோ மனோ ஐயோ ஐயோ மன யாரா அது? யாரா அது? சூர்யா மாதிரி இருக்கானே. உன்னவன் எதுக்கு கொல்ல வந்தா? அது சூர்யா கிடையாது, யாரோ திருட்டு பையன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? உன் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கேடா. கொஞ்சம் அசந்திருந்தா அவன் உன்னை கொன்னிருப்பானடா. அதான் ஒண்ணு ஆகல, ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? டேய், எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? வீடு புகுந்து ஒன்ன ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கான். அது என்ன சாதாரண விஷயமா? அவனால இன்னும் என்னென்ன பிரச்சனை நமக்கு வரப்போகுதோ. அம்மா, எந்த பிரச்சனையும் வராது, விடுங்க. நீ சொல்லிட்ட. பெத்த மனசு கிடந்து அடிச்சுக்குதுடா. உனக்கு அப்படி யாரா எதிரி? நீ யார் வம்புக்கும் போனது இல்லையே, யார் வயிற்றுலயும் அடிச்சது இல்லையே. அத்தை, உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவரு கோத, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ பாட்டுக்கு கண்டதை கற்பனை பண்ணி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காத. நான் இன்னும் எதுவும் சொல்லலையேங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாங்கிறதுக்காக தான் முன்னாடியே சொல்றேன். ஏண்டா அவளை தடுக்கிற? நீ சொல்லுமா, அவனுக்கும் இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அது அத்தை கோத, அம்மா இந்த பேச்சை இதோட விடுங்க. நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, போய் படுங்க. போங்க போங்கன்னு சொல்றேன்ல, போங்கம்மா. அம்மா, ஏன் இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? லேட் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்க, போய் படுங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்கம்மா போங்க. என்னங்க, அவர் சூர்யா தானே? அப்புறம் எதுக்கு அத்தை கிட்ட நீங்க போய் சொன்னீங்க? அவங்க கிட்ட சொன்னா இன்னும் 1000 கேள்வி கேட்பாங்க. தேவையா? அதனாலதான் சொல்லல. என்ன இருந்தாலும் உங்க பார்ட்னர் சூர்யாவை நீங்க ஏமாத்திருக்க கூடாது. பாவம் அவரு உங்களுக்கு உண்மையா தானங்க இருந்தாரு. அவரை போய் ஏன் ஏமாத்துனீங்க? இப்ப பாருங்க, அவரு கத்தையோட அலையிறாரு. எப்ப வேணாலும் அவரு உங்க வழியில வரலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. தேவையில்லாம பயப்படாத, ஒன்னும் ஆகாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் படுப்போ. போன்னு சொல்றேன்ல, போ போ. பாத்ராதேவி தாயே,
தாயே. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் சௌம் பாத்ராய சௌம் க்ளம் க்ளீம் பாத்ரா தேவியே. ஓம் ஸ்ரீம் சர்வ சத்ரு த்வம்சினே நமஹ. தாயே. யாரு? நான் புவனேந்திர சர்மா ஐயாவை பார்க்கணும். இரு வரேன். குருவே, உங்களை பார்க்க புவனேந்திர சர்மாங்கிறவரு வெளியில நின்னுகிட்டு இருக்காரு. வரச் சொல். இறங்கி குருவே. குருஜி கூப்பிடுறாரு, வாங்க. சரி வரேன். ஆசீர்வாதம் பண்ணு. எதுக்கு வந்த? என்ன விஷயம்? 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கேட்டிருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? என்ன சுபவாச யோக ஜாதகம் தானே? ஆமா சாமி. இதுவரைக்கும் எந்த ஜோசியனும் கொண்டு வரல. எல்லாம் சோம்பேறி பயலுக. நான் கொண்டு வந்திருக்கேன் சாமி. என்ன சொன்ன? இத்தனை வருஷமா நான் தேடி அலைஞ்சிட்டு இருந்த ஜாதகம் உன்கிட்ட இருக்கா? குடு 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 குடு. இந்தாங்க. என்னோட பல வருஷ கனவுக்கு முடிவு வரப்போகுது. நான் தேடிட்டு இருந்த பொக்கிஷம் இந்த ஜாதகம் தாயா. இந்த ஜாதகம் தாயா நான் தேடிட்டு இருந்த பொக்கிஷம். அறிவு கட்டவனே, இவ்வளவு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. நேரா உள்ள கூட்டிட்டு வராம வாசல்ல உட்கார வச்சிருக்க. மன்னிக்கணும் குருவே. ரொம்ப நன்றி புவனேந்திர சர்மா. சரிங்க சாமி. 13 வயதுல நான் வேத மந்திரங்களை கத்துக்கிட்டு இருந்தப்போ என் குருநாதர் இப்படி ஒரு ஜாதகத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தாரு. கிடைக்கல. அந்த ஏக்கத்திலேயே அவர் உயிர் விட்டுட்டாரு. சாகரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு தான் செத்து போனாரு. யாருமே அடைய முடியாத சக்தியை நான் இப்போ அடைய போறேன். புவனேந்திர சர்மா, உனக்கு என்ன வேணும் கேளு. சாமி, உங்க தயவு எப்பவும் இருந்தா போதும் சாமி. அது உனக்கு எப்பவும் இருக்கு. போ, நான் வரேன். சரிங்க சாமி. பாத்ரா தேவி தாயே, உன் பக்தனுக்கு கொடுக்க வேண்டிய வரத்தை நீ கொடுக்க போற. அதுக்கான பொக்கிஷத்தை நான் கைப்பற்றிட்டேன். சுபவாசி யோக ஜாதகம். இந்த யோகத்தோட ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவளை நான் பார்க்கணும். ஓம் ஐம் க்ரீம் லீம் பாத்ரா தேவியே நம வஸ்யம் நமஹ. இப்ப அவ முகத்தை காட்டு தாயே. பாத்ரா தேவியே, பிறவி பயன் தேடி உன்னோட பக்தன்
ஒரு மண்டலம் உபவாசம் இருந்தோ எனக்கான உத்தரவு உங்ககிட்ட இருந்து வரவே இல்லையே தாயி. இது நீ நடத்தும் சோதனையா இல்லை என் உபவாசத்தில் ஏதாவது குறைபாடா? தாயே, எனக்குள்ள இருக்கிற மனித சக்தி மரணிச்சு இந்த ஸ்தூல உடம்புக்குள்ள உலகத்தையே அடக்குற உன்னதமான சக்தி வந்து அடையணும். இது மட்டும் நடக்கலனா இந்த இந்திரியமான உடம்ப விட்டு என் உயிரை போக்கி இந்த பிறவியை நான் முடிச்சுக்கவேன் தாயே. பாத்ரா தேவி தாயே, கண் திறந்து விட்டாயா? தாயே, இனிமே எனக்கு மனித பிறவியே வேண்டாம். இந்த பிறவியிலேயே அற்புதமான சக்தி என் ஆத்மாவுக்குள்ள பிரவேசிக்கணும். அது எப்ப நடக்கும்னு நீ எனக்கு சொல்லு தாயே. பக்தா, தெய்வத்தை வணங்கும் பக்தனிடம் முக்தியை தேடும் பக்தி இருக்கலாம், ஆனால் முரட்டு குணம் இருக்கலாகாது. முக்காலத்தையும் வென்று மூவுலகையும் ஆள நீ செய்த தவம் அதற்கான பலனை கொடுக்கும். தாயே, அந்த பலன் எப்போது கிடைக்கும்? எனக்கும் உடலில் சக்தி குறைந்து கொண்டே வருகிறதே. பக்தா, இறையருளுடன் கூடிய திருவருள் சக்தி கொண்ட ஒரு பெண்தான் உனக்கான சக்தியை தரப்போகும் மூலாதாரம். அவளை இன்னமும் நீ சந்திக்கவில்லை. சந்திக்க போகிறேன் தாயே. இதோ இதோ அவளுடைய ஜாதகம். அவளை நேரில் போய் என் கண்ணால் பார்க்க போகிறேன் தாயே. போய் அவளை பார். அவளை ஒரு மண்டலம் எனக்கு பூஜை செய்ய வைக்க வேண்டும். பூஜை மலர்கள் அவளது கரங்களில் பட்டு என் காலடிக்கு வந்து சேர வேண்டும். அவள் கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் வயது 1/4 நூற்றாண்டை கடந்திருக்க வேண்டும். 1/4 நூற்றாண்டு என்றால் 25 வயதை கடந்திருக்க வேண்டும் அல்லவா தாயே? தாயே, அவளுடைய வயது 27. பெயர் உமா. சீக்கிரமாக போய் அவளை பார். தெய்வீக தன்மையுடன் பிறந்தவளுக்கு தெய்வ நம்பிக்கையே இல்லை. அவள்தான் உனக்கான சக்தியை பெற்று தரப்போகும் பொக்கிஷம். போய் அவளை பார். ஆனால் ஒன்று, நீ அவளை பலவந்தப்படுத்தி அழைத்து வரக்கூடாது. அவளாக விருப்பப்பட்டுத்தான் எனக்கு பூஜை செய்ய வேண்டும். போய் அவளை பார். ஆஹா, நீதானா அந்த உமா? போறேன் தாயி, போறேன். போய் பார்க்கிற அந்த உமாவோட மனச மாத்தி அவளை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் தாயி.